உலகம் முழுவதும் இயற்கை பேரழிவுகள், ஏலியன்ஸ்களுடன் தொடர்பு, மூன்றாம் உலகப் போர், இப்படி 2025 இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பாபா வாங்கா ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் ஒரு 7 இம்பார்ட்டன்ட் விஷயங்களை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த பாபா வாங்கா? பாபா வாங்கா 1911ஆம் ஆண்டு பல்கேரியாவில் இவங்க பிறக்கிறாங்க. 12 வயசில் இவங்களுடைய 2 கண்களுமே இழந்துடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, புயலால் இவங்க 2 கண்களுமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் பலனாக தான் இவங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுற பவர் வந்தது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 1966 இவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த பாபா வாங்கா இதுக்கு முன்னாடி கணிச்சதில் 9/11 அட்டாக் யூஎஸ்ஏல நடந்திருக்கு. இது இவங்க முன்னாடியே சொன்னது. இன்னொரு விஷயம் பிரெக்சிட்டு. யூரோப்பியன் யூனியன்லேருந்து யூகே செப்பரேட்டாக வந்தாங்க. ஸோ இந்த பிரெக்சிட்னு சொல்லக்கூடிய இதுவுமே இவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணதில் நடந்திருக்கு. ஸோ அடுத்தது 2025 உலகம் முழுவதும் இயற்கை பேரழிவுகள் நிறைய நடக்கும். சுனாமிகள், எரிமலை வெடிப்புகள், அமெரிக்கா கடற்கரை ஓரங்களில் நிறைய விஷயங்கள் இயற்கை பேரழிவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம் மருத்துவத்தில் முன்னேற்றம். மருத்துவத்துறையில் புற்றுநோய்க்கான மருந்துகள் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க 2025 குணமும் அடைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய உயிர்களை காப்பாற்றுவாங்க, மருத்துவத்துறையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட்டு ஐரோப்பியாவில் போரால் ஐரோப்பிய யூனியன் ஃபுல்லாகவே ரொம்ப உருகுலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது விஷயம் மூன்றாம் உலகப் போர் நடக்கும். மூன்றாம் உலகப் போர் சீனா அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு நடந்துகிட்ருக்கு. ஸோ மேபி மூன்றாம் உலகப் போர் 2025 சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கண்டிப்பாக நடக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. 6வது விஷயம் டெலிபதி ரகசியங்கள். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க அப்படின்றத டெக்னாலஜி மூலம் அடுத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றத, அந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது விஷயம் வேற்று கிரக வாசிகளுடன் தொடர்பு. ஏலியனுடனும் பூமியனுடனும் நம்ம தொடர்பில் இருப்போம் அப்படின்றதுமே அவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மேபி நடக்கலாம். இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர் பிஎம்மாக வந்துட்டால் ஏலியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மேபி நடந்தாலும் நடக்கலாம். ஸோ எது எப்படியோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பாபா வாங்கா ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.